வணக்கம் நண்பர்களே, இப்போ நம்ம பார்க்க போகிறது சிறுதானிய நூடுல்ஸ் சூப் 1 லிட்டர் செய்முறை. தேவையான பொருட்கள் 50 கிராம் சிறுதானிய நூடுல்ஸ், 1 லிட்டர் தண்ணீர், 40 கிராம் சூப் மசாலா, 25 கிராம் கேரட், 25 கிராம் பீன்ஸ். கேரட் பீன்ஸ் வந்து 50 கிராம், சூப் மசாலா 40 கிராம், 50 கிராம் சிறுதானிய நூடுல்ஸ். நான் இண்டக்ஷன் ஸ்டவ் யூஸ் பண்ணுறேன், நீங்கள் வேணால் கேஸ் ஸ்டவ் யூஸ் பண்ணிக்கலாம். 750 மில்லி தண்ணி ஊற்றுறேங்க. 1 லிட்டர் சூப்புக்கு முதல்ல ஊற்றும் போது 750 மில்லி தண்ணி நான் ஊற்றிருக்கேன். இப்போ 50 கிராம் வந்து சிறுதானிய நூடுல்ஸை நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ கேரட் பீன்ஸ் வந்து ஒரு 50 கிராம், 25 கிராம் 25 கிராம்ன்ற வீட்டு பயன்பாடு நம்ம எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். பிஸ்னஸ்க்காக சொல்கிறாங்க. இப்போ வந்து நான் ஆன் பண்ணிவிட்டேன். ஒரு 5 நிமிஷம் வந்து நம்ம கொதிக்க விடுவோம். இப்போது நூடுல்ஸும் ப்ளஸ் கேரட் பீன்ஸ் எல்லாம் சேர்ந்து வெந்துருச்சு. இப்போ 250 மில்லி தண்ணியில் 40 கிராம் சூப் மசாலாவை நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி ஊற்றுங்க. இதே கரண்டியில் ஒரு 5-6 தடவை கிண்டி விடுங்க. இப்போ ஒரு தட்டை போட்டு மறுபடியும் மூடுங்க. மூடி ஒரு 5லேருந்து ஒரு 6-7 நிமிஷம், ஒவ்வொரு அடுப்போட வேகத்தை பொறுத்து இருக்குது. இப்போ சூப் வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ ரெடியான சூப்பை வந்து நம்ம வந்து ஒரு கப்பில் ஊற்றி எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து பிஸ்னஸுக்காக காட்டுறேன். இந்த ஹோம் யூஸ்னால் நீங்கள் எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கலாம். நான் ஒரு கப்பு வச்சுருக்கேன், ஒரு பிளேட்டு, கப்பு, ஸ்பூனு, மல்லி தழையை முதல்ல போட்டுடணும். அதுக்கு மேலே நீங்கள் சூப்பை ஊற்றிட்டு மேலே கார்ன்ஃப்ளேக்ஸ், இப்போ தொழில் ரீதியாக வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார்ன் சிப்ஸை தான் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். மேலே கார்ன் சிப்ஸை போட்டு கஸ்டமர்கிட்ட கொடுங்க. சூப் தொழில் சார்ந்து உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. நன்றி.